ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம தேங்காய் பூர்ணம் மட்டும்தான் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருப்போம். டேஸ்டியாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை தான் இது. வேர்க்கடலை, எள்ளு, சுக்கு பொடி, ஏலக்காய் இதெல்லாம் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியானது, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போது நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு கலந்து சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏற்கனவே கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த மாவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்துலாம். ஒரு 100 கிராம் வந்து வறுத்த வேர்க்கடலை, 50 கிராம் வறுத்த எள்ளு, 1/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தேங்காய், ஏலக்காய் பொடி. இப்போ வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு எல்லாத்தையுமே ஒரு கரகரன்னு ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பொடி பண்ணிட்டேன், எள்ளு பொடி பண்ணிட்டேன், வெல்லத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. திருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட மாவு ரெடி ஆகிடுது, பூர்ணமும் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். கையில் வந்து நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. நல்லா வெடிப்பு இல்லாமல் மாவை பிசைஞ்சுக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மெலிசாக வரும். இது மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணி வச்ச எள்ளு, வேர்க்கடலை பொடி இதில் வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு கொழுக்கட்டை மூடிடலாம். கீழே நல்லா அழகாக உருட்டிக்கோங்க. மேலே எக்ஸஸாக மாவு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு சின்னதாக மேலே இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. இது மாதிரி ஒரு 5-6 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரம் நல்லா சூடு ஏறிடுது. நான் ஒரு 5-6 கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை நான் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடுறேன். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடுது. நான் திறந்து பார்க்குறேன். கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் கொழுக்கட்டை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட வேர்க்கடலை எள்ளு பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது.